தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வரவிருப்பதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பதவி பறிக்கப்படலாம் தகவல் இருக்குது. என்றால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த நேற்றைய தினம் குறிப்பாக வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜாமீன் வேணுமா அல்லது அமைச்சர் பதவி வேணுமா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மேலும் அவருடைய சாட்சியங்களை அமைச்சராக இருக்கும்போது அதை கலைக்க முற்பட மாட்டாரா என்ற கேள்வி கூட கடந்த முறை அந்த கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மேலும் அமைச்சரவையிலிருந்து அவர் விடுபட வேண்டும். கடந்த முறை நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் தெரிவிக்கும் போது அவர் அமைச்சர் பதவி வேணுமா அல்ல ஜாமீன் வேணுமா திங்கட்கிழமை 2 மணிக்குள் பதில் சொல்ல வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் அமைச்சரவை தன்னுடைய அமைச்சரவையில் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தபோது மற்றொரு அமைச்சர் அவருடைய பொன்முடி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய பல வகையில் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது. ஏற்கனவே பெண்கள் பயணிக்கக்கூடிய பேருந்தில் இலவச பேருந்து என்பது ஓசி பேருந்து தெரிவித்து சர்ச்சையானது. அதற்கு பிறகு ஒரு பெரியார் திராவிடர் நடத்திய ஒரு நிகழ்வில் பங்கேற்ற அவர் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் மற்றும் ஒரு சமய சார்ந்த ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான பதிலை பேசியது பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பல்வேறு கட்சி பிரமுகர்களும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் கூட தமிழக முதல்வர் அனைத்து அமைச்சர்களும் கடுமையாக கடிந்து கொண்டதாகவும் தேர்தல் நெருங்கும் நிலையில் அமைச்சர் கண்ணியமான முறையில் பேச வேண்டும் என அறிவுறுத்தியதாக தகவல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அமைச்சரவை பொன்முடி குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர் நீக்கப்படுவார்களா? கூடுதலாக மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் கொடுத்திருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏன்னா கடந்த நேற்றின் முன்தினம் நடத்திய பிடிஆர் ராஜன் அவருடைய நிகழ்வில் கூட புத்தகத்தில் கூட முதல்வர் சூசகமாக கருத்து தெரிவித்திருந்தால் நல்ல வாதங்களை முன்வைக்கக்கூடிய அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் என தெரிவித்தது கூட மிக முக்கிய ஒன்றாக அந்த வகையில் மின்சாரத்துறை பிடிஆர் பழனிவேல் வழங்கப்படுமோ ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்சமயம் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்கிறாரா அல்லது குறிப்பாக பொன்முடியோடைய அமைச்சரவை பறிக்கப்படுமா, கூடுதலாக பல்வேறு தியாகராஜனுக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படுமா, மின்சாரத்துறை வழங்கப்படுமா அல்லது மதுவிலக்குத்துறை வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி நிலையில் கட்சியின் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் குறிப்பாக இந்த ஊட்டி சென்றிருக்கும் நிலையில் மாநாடு சென்றிருக்கும் நிலையில் எப்போது அரசு சார்பாக குறிப்பாக அமைச்சர் ராஜினாமா என்பது அரசு சார்பாக கொடுக்கப்படும், அது அரசு எப்ப கொடுப்பார்கள், எப்போது ஏற்று அவருக்கு அமைச்சரை பறிக்கப்பட்டு வேறு யாருக்கு வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு மிக முக்கியமாக பதிலுக்கு முக்கிய அரசு நடவடிக்கை அதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.